Hi sis, last class வரைக்கும் நம்ம 0.5 சென்டிமீட்டரில் இருக்க கர்தானா யூஸ் பண்ணி என்னென்ன ஸ்டிச்சஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோவில் இருந்து நம்ம 2 mm சைஸில் இருக்கிற கர்தானா யூஸ் பண்ணி என்னென்ன ஸ்டிச்சஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்லீவ் டிசைன் பண்ணும்போது அதில் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வந்தாலும் அப்படி இல்லைன்னா இப்படி கிராஸாக செக்குடு பேட்டர்ன் மாதிரி லைன்ஸ் வந்தாலும் அந்த லைன்ஸில் வந்துட்டு நீங்கள் இந்த 2 mm கர்தானா யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். பார்க்க அழகாக கிராண்டாக இருக்கும். இந்த லைன்ஸில் வந்து நீங்கள் வெறும் கர்தானா மட்டும் யூஸ் பண்ணியும் ஸ்டிச் பண்ணலாம். இல்லை ஒரு கர்தானா ஒரு சுகர் பீட், ஒரு கர்தானா ஒரு சுகர் பீட், அந்த மாதிரி பேட்டர்ன்லேயும் வந்து லைன்ஸை ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த லைன்ஸில் வந்துட்டு இடையில ஒரு புட்டாஸ் வர மாதிரி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். அது பார்க்க அழகாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி லைன்ஸில் புட்டாஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எங்கெங்கெல்லாம் புட்டாஸ் நீங்கள் வைக்க போகிறீங்களோ அந்த இடத்தெல்லாம் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு புட்டாஸை தான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணணும். புட்டாஸ்லாம் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த லைன்ஸில் நீங்கள் கர்தானா வச்சு ஒர்க் பண்ணணும். இந்த மாதிரி லைன்ஸில் மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ப்ளவுஸில் வந்துட்டு கொம்பு டிசைன் போட்ட மாதிரி டிசைன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கொம்பு டிசைன்ஸில் எல்லாமே வந்து இந்த கர்தானா யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி கொம்பு டிசைன்ஸுக்கும் சரி, லைன்ஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போதும் சரி 0.5 சென்டிமீட்டரில் இருக்க கர்தானா யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து உங்களுக்கு கரெக்டாக வராது. அதே மாதிரி 1 mm சைஸில் இருக்க கர்தானாவும் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். இதுக்கு வந்து கரெக்டான சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 mm சைஸில் இருக்கிற கர்தானா தான். இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக வேலையும் முடியும், ப்ளஸ் உங்களுக்கு ஒரு கிராண்டான அழகான லுக்கும் இருக்கும். இப்போ நான் இந்த கர்தானா யூஸ் பண்ணி ஒரு கொம்பு டிசைன் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இந்த ஸ்டிச் போட்டு காட்டுறதுக்கு நான் ஒரு கொம்பு டிசைன் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பீட்ஸுக்கான அயன் நெடில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 mm சைஸில் இருக்க கர்தானாவும் ஒரு சுகர் பீடும் ஆல்டர்னேட்டிவாக லோட் பண்ணி வச்சுருக்கேன். எப்போ நீங்கள் கொம்பு டிசைன் ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு கர்தானாவாக தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இந்த இடத்துல வந்து சுகர் பீடு வச்சு ஸ்டார்ட் பண்ணாதீங்க. எப்போவுமே வந்து கர்தானா வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். முடிக்கும்போது சுகர் பீடு வச்சு முடிக்கணும். இப்போ ஒரு கர்தானா ஒரு சுகர் பீட் இப்படியும் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இல்லை ஒரு கர்தானா ஒரு சுகர் பீட் அப்படின்னு செட்டாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இப்போ இதில் பாருங்கள், நான் கர்தானாவும் சுகர் பீடும் ஒன்றா லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். இப்படியும் ஸ்டிச் பண்ணலாம், இல்லை ஒன்றா வச்சும் ஸ்டிச் பண்ணலாம். உங்களுக்கு சுகர் பீடு தேவைப்பட்டால் இதை போல் சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இல்லாட்டினா வெறும் கர்தானா மட்டும் வச்சு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்டிச்சை நீங்கள் எந்த ஷேப்புக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஒரு மேங்கோ ஷேப்புக்கு அவுட்லைன் மாதிரி கொடுக்கலாம், திலகம் ஷேப்புக்கு கொடுக்கலாம். இல்லை ஒரு கட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கட் ஒர்க்கு சுற்றி அவுட்லைன் மாதிரி இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் எங்கே வேணாலும் இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்லீவில் லைனாக ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லீவ் வந்து நல்லா கிராண்டாக தெரியணும் அப்படின்னா கான்ட்ராஸ்ட் கலரில் ஸ்டிச் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் டார்க் கலர் ப்ளவுஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் கோல்டு கலர் கர்தானா யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா கிராண்டாக இருக்கும். இல்லை எனக்கு கிராண்டாக தெரிய வேண்டாம், ஆனால் கொஞ்சம் கிளிட்டரியாக இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ப்ளவுஸ் பீட் என்ன கலரோ அதே கலரில் கர்தானா யூஸ் பண்ணி நீங்கள் அந்த லைன்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப அலாராகவும் தெரியாது, ஆனால் உங்கள் ப்ளவுஸ் பார்க்க கிராண்டாக இருக்கும். இந்த சுகர் பீடு எப்படி கருத்து போகுமோ அதே மாதிரி இந்த கர்தானாவும் கருத்து போகும். ஸோ இதை வந்து அதிகம் வாஷ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இந்த கர்தானாவோட சாயம் வந்து உங்கள் ஃபிங்கர்ஸ்லலாம் ஒட்டிக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கர்தானா யூஸ் பண்ணி ப்ளவுஸ் ஒர்க் பண்ணாலும் அந்த ப்ளவுஸை அதிகம் வாஷ் பண்ணக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணுற இடத்துல சுகர் பீடை வச்சு ஃபினிஷ் பண்ணுறேன். இங்கே 2 நாட் போட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் சுகர் பீடு வைக்காமல் வெறும் கர்தானா மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த முடிகிற இடத்துல நீங்கள் வேறு ஏதாவது சுகர் பீடோ இல்லை 2 mm பீடு அந்த மாதிரி ஏதாவது வச்சு ஃபினிஷ் பண்ணுங்கள். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.